Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். காலமே தேவ சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான பிள்ளைகளையும் இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளும் உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். 6 முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். காலைதோறும் புதிதாய் இருக்கிற உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோதரம், சோதரம், சோதரம். ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோதரம், 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 சோதரம். ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். சோதரம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறதான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி. ஊற்றுங்கயா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல, நீத்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல, நீத்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், அழகான இதயத்தை மருந்திட வேண்டும். கல்லான இதயத்தை
கருதிட வேண்டும், சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும். ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. வனாந்தீரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்தீரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. நீதியும் நேர்மையும் தலைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தலைக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. அப்பா தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. தகப்பனே தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு
கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையில் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையின் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார முறுக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்ம பார முறுக்கத்தோடு அழுது புலம்பணுமே. பா இரவும் பகலும் மிளித்து ஜெபிக்கும் மேய்ப்பராகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பராகணுமே. அப்பா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு ஊழியம் செய்யணுமே. கடினமான பாறை இதயம் உடைத்து நொறுக்கணுமே. நாங்க கடினமான பாறை இதயம் உடைத்து நொறுக்கணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடகத்தால் பிசாசை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் கேடகத்தால் பிசாசை வெல்லணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. நாங்க உம்மோடு இருக்கணுமே.
ஐயா உம்மை போல் மாறணுமே, நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, 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 ஐயா உம்மை போல் மாறணுமே. ஜெபத்தில் உம்மை போல் மாறணுமே, முழங்காலில் உம்மை போல் மாறணுமே, வார்த்தைகள் உம்மை போல் மாறணுமே, என் நடக்கையில் உம்மை போல் மாறணுமே, நாங்க உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. Hallelujah, 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 hallelujah. சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா, அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா, அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே, அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Lord. காலை தோறும் உங்க கிருபையினால் எங்களை நிரப்புகிற தெய்வம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, புதிய கிருபையினால் ஒரு விசை நிரப்புவீராக. கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சங்கீதம் 8வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், சங்கீதம் 8 இப்பொழுது நாம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 8 எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். எல்லாரும் சத்தமாக சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை இப்பொழுது வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 8 எல்லாரும் எடுத்துங்க. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா?
Praise God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சோதரம் சோதரம் சவுண்ட குறைங்க. முன்னாடியே சொன்னல, காது வாங்கல, குறைங்கன்னு தான் சொன்னேன். அந்த சவுண்டை குறைங்க, இதை வைங்க. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வாசிங்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும்போது துதியின் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சங்கீதம், துதியின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தேவனுடைய படைப்பின் மகிமையை துதியாக எழுதி பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா, கீத்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். போப் ஆராம்பால் அவர்கள் இந்த சங்கீதத்தை எழுதி 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்கா விண்வெளி வீரர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆல்வின் அவர்கள் அமெரிக்கா விண்வெளி வீரர்கள் அந்த சங்கீதத்தை கைகளில் கொடுக்கப்பட்டு சந்திரனில் வைக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை அவ்விதமாக அவங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு சந்திரனில் அவங்க போகும்போது இந்த சங்கீதத்தை அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்களா, ஏறெடுத்து புகழ்ந்த ஒரு சங்கீத பாடல் இந்த பாடல். அல்லேலூயா. எங்கே இந்த உலகத்தில் இல்லை. ஸ்தோத்திரம். சந்திரனில் கொண்டு போய் இந்த சங்கீதத்தை என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். புகழ் இந்த சங்கீதத்திற்கு அப்படி ஒரு புகழ் இருக்கிறது இந்த 8ஆம் சங்கீதத்திற்கு. அல்லேலூயா. தாவீது எழுதின இந்த 8ஆம் சங்கீதத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு புகழ் காணப்படுகிறது. இப்பொழுதும் இந்த சங்கீதத்தை நம்ம 3 பகுதியாக பிரித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவனுடைய மகத்துவம், நல்லா கவனிங்க, தேவனுடைய மகத்துவமான மகிமையை வெளிப்படுத்த வசனம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து. படிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் படிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக நீர் வைத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். வானங்களுக்கு மேலாக நீர் உம்முடைய மகத்துவத்தை வைத்தீர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இதை இவர் இப்படி சொல்லுகிறார்கள், வசனம் விதமாய் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த சங்கீதத்தை சந்திரனில் கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க, புகழ்ந்து பாடி அங்கே அந்த சங்கீதத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவ்விதமாக கர்த்தருடைய நாமம் அந்த சங்கீதம் வழியாக மகிமை பெற்றிருக்கிறது. அவர் எப்படி சொல்றார் பாருங்க, வானங்களுக்கு உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக
வைத்தீர். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? உமது ஸ்தோத்திர மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, வானங்களுக்கு மேலாக உங்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை இந்த 8ஆம் சங்கீதத்தை கொண்டு போய் அங்கே வைத்ததாக ஸ்தோத்திரம். 6ஆம் ஸ்தோத்திரம் பாருங்கள், யார் அதை கொண்டு போய் சேர்த்த, எந்த காலத்தில் சேர்க்கப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 1969ஆம் ஆண்டு ஜூலை போப் ஆராம்பால் அவர்கள் இந்த சங்கீதத்தை எழுதி அங்கே கொண்டு போய் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம், பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். அல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினால ஒரு துதியை ஆண்டவர் துணிக்க பண்ணி ஸ்தோத்திரம் அந்த நாட்களிலே தேவன் மகிமைப்பட்டிருக்கிறதாக இங்கே சொல்லுகிறார். அது எதுக்காக குழந்தைகள் பாலகர் வாயினால அந்த துதியை ஏற்படுத்தினார்னா, பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட. ஸ்தோத்திரம். அப்போ அந்த குழந்தைகள்லாம் கர்த்தரை துதிக்கும் போது அதில் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. குழந்தைகளை துதிக்க வைக்கிற ஒரு பெரிய அனுபவங்கள் சோதரம் நமக்கு ரொம்ப தேவை. சாமின்னு சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? இயேசு சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகவே நம்முடைய குணங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை போல இருக்கணும். சில இடங்களில் சில பிள்ளைகள் பாருங்களேன், என்னென்னா சில பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லலாம் நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நான் வந்து எப்போதுமே எனக்கு கீழே இருக்கிற அந்த பிள்ளைங்களை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஆட்டி படைப்பேன்னு வச்சுங்களேன். ஸ்கூலில் அப்புறம் வயசாக வேலைகள்லாம் போகும்போது அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும். அப்படி ஒரு சிஸ்டம் என்கிட்ட இருந்திருக்கு. அப்படி அப்பயே இருந்துச்சு. அப்பயே வந்து எனக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. இந்த பிள்ளைங்க பையன்கள்லாம் பிள்ளைகள்லாம் எனக்கு பயப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் என்னன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரியாக வைத்திருப்பார். நான் எல்லாருக்கும் ஒரு கடன் கொடுக்குறவனாய், எல்லார் இடத்துலையும் வசூல் பண்ணுறவனாக இருப்பேன். அப்பயே அந்த சின்ன பிள்ளையில ஸ்கூல்லையும் சரி, நான் வேலைக்கு போகிற காலங்களில் கூட அங்கேயும் போன பிறகு அதே தான் வந்துச்சு. அதே தான் அந்த காரியம் தான் வந்தது. இது என்னுடைய ரத்தத்தில் ஊர்னதா இல்லை ஆண்டவர் கொடுத்ததான்னு தெரியாது. ஆனால் அந்த சுபாவங்கள் எனக்கு அங்கே இருந்தது. ஸ்தோத்திரம். அதைத்தான் இப்பயும் என்ன செய்கிறோம், திருச்சபையிலையும் ஒரு போதகனாக ஏற்படுத்தப்பட்டு அப்படியே அதான் அந்த சிறு வயதிலே ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சின்ன பிள்ளைகளை விளையாட்டுத்தனமாக இருந்தோம், அப்போ எல்லாம் செஞ்சோம், ரைட்டு. இப்போ அதே மாதிரி தானே ஸ்தோத்திரம் ஒரு ஆளுகைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அது அந்த காலத்திலே ஸ்தோத்திரம் எனக்கு அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆகவே ஸ்தோத்திரம் அந்த சிறு பிள்ளைகளிடத்திலே அவர்களை போல அந்த இடத்துல காணப்படுவதற்கு ஸ்தோத்திர சூழ்நிலை காணப்பட்டது. அவங்களுக்கு மேலாக கர்த்தர் அந்த இடத்துல வைத்து ஒரு ஆளுகை அந்த இடத்துல கொடுத்திருந்தார். பிள்ளைகளுக்கு இன்னும் கண்டாலே எல்லாரும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் எனக்கு கீழே தான் இருப்பாங்க. என்னை சுற்றி வருவார்கள். நான் நிறையா சில பண்டங்களை எல்லாம் செய்து சேல்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அப்படியெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் எனக்கு தானே இருக்கணும் அப்படிலாம் இருந்தாங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு அந்த காலங்கள். நினச்சி பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் அந்த மாதிரி ஒரு கவனற்ற நிலைமை. அது ஒன்றுமே பெருசாக நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடாது. நான் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டா ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையாக ஆண்டவர் வைத்து நடத்தியிருந்தாலும் வைத்துக்கல. அது மாதிரி இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்போதுமே பாருங்கள். இந்த பிள்ளைங்க வந்து எப்படின்னா, யாராவது என்கிட்ட ஒம்பளத்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஒம்பளத்தனா கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் வரும்போது அந்த அந்த எண்ணமே அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க அப்படியே வந்து என்கிட்ட என்ன செய்வாங்க, அப்படியே பழகுவாங்க. என் பேர் பாஸ்கர் தானே, என்ன பாஸ்கர் நல்லா இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லி அப்படியே ஜாயின்ட் ஆகிடுவாங்க. சண்டை போட்ட மாதிரியே தெரியாது. சோதனை அது மாதிரி நானும் அப்படி தான் பழகுவேன் எல்லாத்தையும். சிறு பிள்ளை முதல் நான் எந்த ஒரு காரியத்தையும் மனசுலாம் வச்சுக்க மாட்டேன். ஆனால் அந்த மனசில் வச்சுக்கிறதுலாம் இப்போ எனக்கு சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியுது, இந்த மனசுலலாம் வச்சுக்குவாங்கன்னு. எனக்கு சின்ன பிள்ளைகள்லாம் அதெல்லாம் பழக்கம் கிடையாது. மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாருமே கள்ளக்கபடெல்லாம் பழகுவோம். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் எங்களுடைய ஊர்லேயும் சரி தெருவுலையும் சரி அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. நல்ல சந்தோஷமாக தான் பழகுவோம். ஆனால் சபைகளுக்குள்ளே வந்த பிறகு தான் சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சு என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ரியாக்ஷனை காட்டுவாங்கங்கிறது சபைக்கு வந்த பிறகு தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு உலகத்தில் எனக்கு பழக்கம் இல்லைல்ல.
ஸ்தோத்திரம். சபைகளில் வந்த பிறகு தான் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் விகற்பமாக இருக்கும். அன்னைக்கு பேசுனீங்கள அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை அப்படியே பத்திரமா மூட்டை கட்டி வச்சுருந்து இப்போ என்ன செய்வாங்க, அப்படி சொல்லி காட்டுவாங்க சில பேர். அப்போ பாருங்கள், அவங்க 5 வருஷமாக அந்த குரோதத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டே இவ்வளோ நாள் ஆராதனை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் நம்மோடு பேசியிருக்காங்க, இவ்வளோ நாள் நம்மோடு கூட பயணிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள். இதுதான் நம்ம சோதரர் பிள்ளைகளை போல மாறணும். பாருங்க, அந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்றாரு. எதுக்கு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்றாரு, நல்லா கவனிங்க. அதில் என்ன சொல்றாரு, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடணும். வா, பார்த்தீங்களா, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடணும். அதுக்கு தான் நீ என்ன செய்யணும், பிள்ளைகளை போல மாறணும், பிள்ளைகளை போல கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ரொம்ப கருத்தாக ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. எந்த கள்ளமும் இருக்காது, கபடமும் இருக்காது. சில பிள்ளைகளை அம்மாமார்கள் முக்காடை போட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகளும் பாரு கள்ள கபடம் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்து அவங்களும் முழங்கால் போட்டு சோத்திர 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 அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியாது, பிள்ளைகளுக்கு நடிக்க தெரியாது. அப்படி அம்மா மாதிரியே ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்படியே போய் முழங்கால் போடுவாங்க, போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்குறவங்களுக்கு இது நல்லா புரியும். அழகா அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளைகளை போல மாறணும். பிள்ளைகளை போல மாறினாதான் அந்த குணங்கள் நமக்குள்ளே வரும். அப்போ அந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை போல மாறிட்டோன்னு அர்த்தம். எதையுமே மனசில் வைக்கக்கூடாது. புருஷன் ஏதாவது செஞ்சுருக்கலாம், மனைவி ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், பிள்ளைங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், பெற்றோர் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம பழகினவங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். எதையுமே கர்த்தருடைய பிள்ளைய மனசில் வைக்கக்கூடாது, அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். ஸ்தோத்திரம். ஒரு வெகுளியா ஸ்தோத்திரம், எதுவும் தெரியாத மாதிரி எப்போதும் அந்த சின்ன பிள்ளைகளை போல நீங்கள் இருந்து பாருங்க, உங்கள் சமாதானம் உங்களை விட்டு எடுபட்டு போகவே போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் எடுபட்டு போகுது. என்னென்ன 1008 குரோதத்தை 1008 விரோதத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சு சிந்திச்சு 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 சிதைக்கப்படுகிறோம். பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான தெய்வ பிள்ளை, அதை நீ மனசுலேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அவன் ஆவியானவர் தன்னோடு பேசுறத மனசில் வச்சு சிந்தித்து கொண்டிருந்தான். அதை தான் பண்ணணும் நம்ம, புரியுதுங்களா? அதை தான் நம்ம பண்ணணும். எதையோ மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டுன்னு நம்ம நேரத்தை போட்டு வீணாக்கிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு, நல்லா யோசிச்சு பாருங்களேன். மனசுக்குள்ளே ஒரு இருட்டோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம் தான் அது காணப்படுகிறது. அப்படி இருள கர்த்தருடைய பிள்ளைகளை போல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாலகர் வாயினால் கர்த்தர் துதி உண்டு பண்ணினார். நீங்களும் நானும் பிள்ளைகளை போல மாறி கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நடத்தப்படுவோம் என்றால், இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கர்த்தரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பயணிடும் போது பயணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அந்த 3ஆம் வசனத்திலிருந்து மேசியா தீர்க்க தரிசனம், மேசியாவின் ஒரு தீர்க்க தரிசனம் என்று அதில் படுகிறது. மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகத்துவம். சோதரம் வசனம் அந்த 3 - 9 வரைக்கும் அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி மேசியாவின் தீர்க்க தரிசனமாகவும் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகத்துவம் என்றும் அந்த 3 வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் வசனம் 3 படிங்கள். வசனம் 3, உம்முடைய விரல்களின் கிரியைகள் ஆகிய உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய விரலின் கிரியைகள் சொல்லுங்க. இது எப்படிப்பட்ட கிரியைகள்? தேவனுடைய விரலின் கிரியைகள். உங்களுக்கு தேவனுடைய விரல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதும்போது நான் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது அப்படின்னு பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். 10 கற்பனை எழுதும்போது தேவனுடைய விரலினால் அது எழுதப்பட்டு மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் வரும்போது, புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியினாலே என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லும். அதே சமயம் இன்னொரு முறை இன்னொரு இடத்துல சொல்கிறது, தேவனுடைய விரலினாலே அந்த என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இதை ஆவியானவரே அங்கே இடம்பெற வைக்கிறார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியானவரே
அந்த ஸ்தோத்திரம் விரல் என்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி, தேவனுடைய விரல் என்று சொல்கிறது யாரை குறிக்கிறது? தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை அவர்கள் துரத்தினார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்தோத்திரம் இங்கே தேவனுடைய விரலின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய விரலின் கிரியைகள் தேவ ஆவியானுடைய கிரியைகள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள் என்று நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவ ஆவியானவர் தான் ஆரம்ப காலம் முதல் இந்த காலம் வரை நம்மை பரம் கொண்டு சேர்க்கும் வரை இந்த பூமியில தேவ ஆவியானவருக்கு தான் அந்த அதிகாரம் முழுசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி தேவ ஆவியானவரை கொண்டுதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. பாருங்க, இப்ப மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார் என்று பைபிள் சொல்லுது. ஆனா உண்டாக்கி என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம்? உண்டாக்கி என்ன பண்ணாரு? அப்படியே எந்திரிச்சு நடன்னு சொன்னாரா? எந்திரிச்சு உட்காருன்னு சொன்னாரா? அடுத்தது பாருங்க, தேவ ஆவியானவருடைய செயல். அவர் தனது தேவனுடைய ஆவியானவர் தனது சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ளே ஊதினார், அவன் மூக்கிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவன் ஜீவாத்மாவானான். ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். எல்லாமே ஆவியானவருடைய வேலையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அவர்களோடு ஒன்றாய் உறவாடி கொண்டிருந்தவரும் அந்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்தோத்திர ஆவியானுடைய வேலைதான் எல்லாருடைய ஸ்தோத்திர வாழ்க்கையிலையும் வந்து பல காரியங்களை அவர் செய்துவிட்டு கடந்து சென்று என்றென்றைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு நான் உங்க கூடயே இருக்கத்தக்கதாக நான் உங்களுக்கு ஆவியானவர் அனுப்பி தரப்போறேன் என்று சொல்லிட்டார். அதுதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தல காலங்களிலே நமக்கு என்ன செய்தார்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஆவியானவரை அனுப்பிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதும் அவர் வந்து போகிறவராக இருந்தார். செய்துவிட்டு அவர் கடந்து சொல்லுவார் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தேவ ஆவியானவர் தான் அந்த மோசே காலங்கள் முதற்கொண்டு ஆதாம், மோசே, ஆபிரகாம் எல்லாருடைய காலங்களிலும் ஆவியானுடைய கிரியை தான் வெளிப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் தனது மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே எந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம்ல, பிதாவாகிய தெய்வம் வந்தார் அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை. ஆனாலும் ஆவியானுடைய கிரியை அந்தந்த இடங்கள்ல அப்பப்போ வெளிப்பட்டிருக்கிறது. அப்புறம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரும்போதும் ஃபுல்லாக ஆவியானோடைய காரியம் தான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் இயேசு கிறிஸ்து பாருங்கள், மரியாள்கிட்ட போய் பேசும்போதும் என்ன பண்ணுறாங்க? மரியாள்கிட்ட போய் பேசும்போதும் பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிலையிடுவார். அங்கேயும் ஆவியானவர் வந்துட்டாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார் என்று சொல்லிட்டாரா? சோதனை பாருங்க, அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தான் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? அங்கே கொண்டு வந்து பூமிக்கு சேர்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நடத்தி சென்றார். நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, இவர் ஞானஸ்நானத்துக்கு கரையேற உடனே ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்குறார் பாருங்க. ஆவியானவர் இயேசுக்குள்ளே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம். அப்போ பெந்தேகோஸ்தே நாட்கள் வரும்பொழுது ஆவியானவர் இந்த பூமிக்கு வருகிறார். அதை தொடர்ந்து தான் ஆவியானவர் பல காரியங்களை பண்ணுகிறார். தேவ ஜனங்களை சந்திக்கிறார், அவர்களை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விரலின் கிரியைகள் என்று சொல்லும்போது அது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் ஆவியானுடைய கிரியைகளை காட்டுகிறது, ஆவியானுடைய நடத்திப்பை காட்டுகிறது. அல்லேலூயா. சார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சோதரம். அதை குறித்து நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:6. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதை ஸ்தோத்திரம் அங்கே சங்கீதம் 8:4 சொன்னது மாத்திரம் இல்லை, எபிரேயர்லையும் அதை ஆண்டவர் அங்கே நினைப்பூட்டுகிறார். நீங்கள் 103ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் படிக்க பார்க்கலாம்.
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் என்னென்ன நினைவு கூறுகிறார் பார்த்தீங்களா? நம்மை நினைச்சிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்கிறார்? நீ மண் என்று அவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெருசா நம்மகிட்ட ஒன்றும் இல்லைங்க, நம்மள வெறும் மண்ணு தான். நேற்று கூட ஒரு அடக்க ஆராதனை நாங்கள் பண்ணோம். அந்த அடக்க ஆராதனை பண்ணும்போது அதுலேயும் அந்த செய்தியில் அதை தான் சொன்னேன். என்னென்னா, அந்த அடக்க ஆராதனையில் பாருங்க, மண்ணிலேருந்து எடுத்த ஆண்டவன் கொஞ்ச காலம் நம்ம இத்தனை வயசு வரைக்கும் இந்த மண்ணை பயன்படுத்திட்டு திரும்ப அந்த மண்ணை மண்ணுக்கே கொடுத்துட்டு தன் ஆவியை எடுத்துட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? எடுத்துட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? சில பேருக்கு நம்ம மண்ணில் இருந்தால் வந்தோன்னுங்கிற அந்த அறிவு இருக்காது. அதனால அறிவு இல்லாமல் சீக்கிரத்தில் அவங்களோட நாட்களை முடிக்கிற சூழ்நிலையில அவங்க உருவாயிடுவாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், மண்ணண்டு எப்போ நினைக்கிறோம்னா கீழே விழுகிற பொழுதுதான் ஆஹா நம்ம மண்ணிலிருந்து வந்தவங்க, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவங்கன்னு அப்போதான் தெரியுது. ஏன்னா ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு, இந்த உருவத்தில் இந்த சரீரத்தில் நம்ம ஆவியை வச்சு கொஞ்ச காலம் 50 60 70 90 100 வருஷம் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவனை அதே மண்ணுக்கு திரும்ப கொடுத்துட்றாரு. பார்த்தீங்களா? அதே மண்ணுக்கு திரும்ப கொடுத்துறாரு. ஆண்டவன் நினைக்கிறவர் மண்ணிலேருந்து எடுத்ததை மண்ணுக்கே கொடுக்குறாரு. திரும்ப மண்ணிலேருந்து எடுத்த அந்த மனிதனை மண்ணுக்கே திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஊதின ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார், பிரித்து எடுத்துக்கிறார். பிரித்து எடுத்து அதை கொண்டு போய் தேவனுடைய பரதேசிலேயோ தாழ்ந்த பாதாளத்தையோ கொண்டு போய் போட்டுடுறாரு. பார்த்தீங்களா? இதுதான் ஸ்தோத்திரம், நினைவு கூறுகிறவர். ஸ்தோத்திரம். இப்ப சொல்றாரு 103ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மண்ணென்று நினைவு கூறுகிறார். சொல்லுங்க, என்ன நினைவு கூறுகிறார்? சொல்லுங்க வாய திறந்து. மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்மளாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 8:1 பாருங்களேன். பாருங்க, தேவன் நோவாவை நோக்கி எப்படிங்க, அவனோடு பேழையில் இருந்த நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். என்னத்தை நினைச்சருளினாரு? சோத்திர சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நோவா கூட இருந்த அந்த மிருகங்களையும் நோவா குடும்பத்தையும் தான் நினைத்தருளினார். மீதி யாரையும் நினைக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். ஆண்டவர் நினைக்கும் போது உங்களையும் எண்ணி அதில் வைப்பாரான்னு கொஞ்சம் யோசித்து இந்த பூமியில் நம்முடைய நாட்களை நகர்த்தி செல்லும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து 100 வசனம் படிங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் படிங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாரை நினைச்சிருந்தாரு? இஸ்ரவேல் புத்திரரை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கூக்குரல் அவர் சமூகத்தில் போய் எட்டுனது. அதனால அவங்களை நினைச்சு பார்த்தாரு. நினைச்சு பார்த்து அவர் இரக்கம் செய்தார். மோசேயை ஆயத்தப்படுத்தினார், ஆரோனை ஆயத்தப்படுத்தினார், அவர்களுக்கு ஒரு கோவலை கையில் கொடுத்தார், பூங்கடான்னு அமைச்சு விட்டாரு. ஆண்டவர் நினைத்து பார்க்கிற அந்த நிலைமை ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும் என்பதை நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 115:12 படிங்க. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நினைச்சிட்டா போதுங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நினைச்சிட்டா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் அவர் நினைக்கணும், அவ்வளோதான். அவர் நினைச்சிட்டா போதும். ஸ்தோத்திரம். நம்ம ஃபாதர் பாடும்போது சொல்றாரு பார்த்தீங்களா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, போதும். அல்லேலூயா. பாடு நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் சோதரன் என்று நம்ம பார்க்கிறோம். சார், அடுத்த ஒரு வசனம் படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 6, 7, 8 வசனங்களை படிக்க பார்க்கலாம். தேவன் ஆகாரை விசாரித்தார், நினைத்தவர்களை விசாரித்தார். போதும், நீங்க வாசிக்க வேண்டாம், நேராச்சு. ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கணும். தேவன் ஆகாரை விசாரித்தார். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை விசாரித்தார்? ஆகாரை விசாரித்தார். ஹல்லேலூயா. சார், அது மாதிரி நீங்க ஸ்தோத்திரம் 1 பேதுரு 5:7 படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:7 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஏன் மைக் இல்லையா? ஸ்தோத்திரம். எனக்கே காதல உள்ள. படிங்க படிங்க.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை எல்லாம் நீங்க அவர் மேல வச்சிருங்க. புலம்பிட்டு இருக்கோம் போதும், நம்ம புலம்பிட்டு இருப்போம், நிறைய காரியங்களை புலம்பிட்டு இருப்போம். நல்லா கவனிங்க, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால நம்ம புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் நம்முடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். சொல்ல 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 அவர் கேட்காத மாதிரி போக மாட்டார், கேட்பார். தக்க நேரத்தில் தக்க பதிலை தந்து நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற தேவனாக்கும் நம்மோடு கூட இருக்கிறவன். அதனால பிரச்சனைகளை எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமியில வேற யாரும் நம்ம விசாரிப்பாங்க, ஆனா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்ம கவலையெல்லாம் அவர் மேல வைக்கணும். ஹல்லேலூயா, அவர் மேல வைக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை அவர் மேல வச்சாதான் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியும். சில பேர் வைக்கவே மாட்டாங்க, ஆனா அவர் ஏத்துக்கிட்டாருன்னு தெரியாது. அவங்க வைக்கிறது இல்லைன்னா என்ன சொன்னாக்க, நீங்க வைக்கிறதுனா என்ன, நீங்க ஸ்தோத்திரம், நிறைய பேருக்கு வைக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஆனால் நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திர வசனத்துல இவ்விதமா சொல்லுகிறாரு. என்னன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல நம்முடைய முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதாக அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் ஸ்தோத்திரம் வாசிங்கள், 5 படிங்க. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு என் தியானத்தை கவனியும். ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. அவர் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். படிங்க பார்க்கலாம். 4 சங்கீதமா, சங்கீதம் 4:1 படிங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க, விசாலத்துல கொண்டு வந்து என்னை வச்சிங்க என்று சொன்னாரு. அப்புறம் அடுத்தது நீங்க 6ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன் என்று ஸ்தோத்திரம். அப்படி அவர் தன்னுடைய வியாகுலத்தை அந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஸ்தோத்திரம். அவ்விதமாக என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 7ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சியும். பாருங்க, அது அவர் சொல்றாரு பாருங்க. உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தரையே நம்பி அவரிடத்துல அவர் விசாரிக்கிறவர் என்று அறிந்து நாம அவர் கையில அந்த காரியங்களை கொடுத்துட்டேன், நல்லா தைரியமா இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்க கையில கொடுத்துட்டேன், நீங்க தான் எனக்கு இதுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்க வேண்டி நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, 1 ராஜாக்கள் 19:9 படிங்களேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19:9 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாத்தீங்களா, இங்க உனக்கு என்னப்பா காரியம், உனக்கு யாரு உன்னை இங்க பார்க்க சொன்னது, என்ன இங்க வந்து தனியா கிடக்குற என்று சொல்லி பாருங்க, போட்டு பேச விசாரிக்கிறாரு. எலியாவை கர்த்தர் விசாரித்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் பலனால் அவன் திரும்ப 40 நாள் வனாந்தரத்தை கடக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிசயம்! ஆண்டுடைய அந்த பலன், ஆண்டவர் கொடுத்த அந்த ஆகாரம், அதை உண்டு அவன் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, அவ்விதமாக கர்த்தர் நடத்துகிறார். எலியாவை அவ்விதமாக நடத்தினார் கர்த்தருடைய பிள்ளையை. ஒரு வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. பாருங்கள், அங்கே மரியாள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். மரியாளை பார்த்து விசாரிக்கிறார். அங்க யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு விசாரிக்கிறார். படிங்க. அவர்கள் அவரை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், பாருங்கள், விசாரித்தவர் முதலாவது மரியாதை விசாரித்தார். அடுத்தது பாருங்க, 2 வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னையே அவளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா.
அதான் தேவன் யாரை விசாரிக்கிறாரோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தினார் பாருங்கள். ஹல்லேலூயா. மரியாளே என்று விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் 2 வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். யாருக்குமே வெளிப்படுத்தாத தெய்வம், சீசர்களுக்கு வெளிப்படுத்தாத தெய்வம், பாருங்க, யாருக்கு வெளிப்படுத்தாத தெய்வம், தன்னை தேடின புலம்பி தீர்த்த அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எத்தனை ஆச்சரியம்! இன்னைக்கும் நல்ல கர்த்தரை கேட்டுங்க. நம்ம புலம்பி தீர்க்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பா அறிஞ்சுக்கணும். புலம்பல் வரும்போது நம்ம ஒதுக்கி விட மாட்டாரு. புலம்புகிற நேரம் வரும்போது நம்ம கைவிட மாட்டார். புலம்புகிற நேரம் வரும்போது கண்டுக்காம இருக்க மாட்டார். எப்படிப்பட்ட நேரம் வந்தாலும் அந்த நேரத்தில் அவர் நம்மோடு பயணம் செய்வார். அன்னைக்கு மரியாள் கூட பயணம் செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அவ்விதமாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆகவே வசனம் 5 படிங்க பார்க்கலாம். வசனம் 5, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்து முடி சூட்டினீர். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னத்தை சூட்டினாருங்க? சொல்லுங்க, என்ன சூட்டினாரு? அல்லேலூயா, முடி சூட்டினார். சொல்லுங்க, என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். ஆகவே பிலிப்பியர் 2:6 சொல்கிறார், ஸ்தோத்திரம், மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தள்ளினார். சொல்லுங்க பார்க்கலாம். மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தள்ளினார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:12 பாடும்போது ஆண்டுடைய ரட்சிப்பை குறித்து நான் பாடுவேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 3:16 சொல்லும்போது ஆரோக்கியத்தை குறித்து அங்கே சில விஷயங்களை நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் வசனத்தை கொண்டு நமக்கு சொல்ல இருக்கிறார். ஆனாலும் வசனம், நம்ம சில வசனங்களை கேட்டோம், சில வசனங்களை நம்ம கேட்க முடியவில்லை. ஆனால் சித்தமானால் மறுபடியும் இந்த வசனங்களை தியானிப்போம். இன்னும் இந்த 8ஆம் சங்கீதத்திலே இன்னும் சில 4 வசனங்களை நம்ம தியானிக்க, நாளை தினத்தில் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து தேவ பிள்ளைகள் இந்த சங்கீதத்தை மறுபடியும் நம்ம தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். இது வசனம் இப்போ நல்ல ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்த ஒரு வசனமாக இருக்கிறதுனால வசனத்தை நம்ம அப்படியே தாண்டி போக முடியல. ஆனால் இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம வசனத்தை சிந்திப்போம், செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் நம் தேவ சமூகத்தில் நம்ம நினைவு கூறுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்துவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தெய்வம், நோவாவை நினைவு கூர்ந்த தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்த தெய்வம், இன்னைக்கு உங்களை என்னை நினைவு கூறுகிறவராய் நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓஷாலா ரபா நரிகா ரமா நரபா ஓஷமா நீரிகா பாலாரா சந்தரபா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கொண்டு எங்களை விதமாக நடத்தினதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பகல் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதி. பயணங்கள், போக்குவரத்து பிரயாசங்கள், படிப்பு, வேலைக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கனமகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மாலை 7 மணிக்கு நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.